ஸ்பான்சர்ட் இருந்து மிஷின் வாங்குவாங்களா இல்லை ஸ்பான்சர் சுனி சபி பழைப்பாங்களா? யாராவது போய் உங்களை ஸ்பான்சர் சுனி சபி பழைக்க சொன்னோமா? உங்களை நாங்கள் வந்து சுனி சபி பழைக்கிறதுக்கு அவங்க வந்து பிடிஎஸ் எடுத்துருக்குறோம். அடா பொட்டேனுங்களா, இண்டிவிஜுவல் கால்ஸ் என்ன பேசி என்ன பண்ண போறீங்க? அவன் யாரு என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் கஞ்சா கடத்துறவனா இல்ல இது பண்றவனா என்ன எதுவுமே தெரியாம பை வச்சிருக்கேன். அவனுக்கு கூடயே இருப்பானுங்க, அவனுக்கு கூடயே அவனுக்கு பேசுறதெல்லாம் பேசுவானுங்க. வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க, துரோகிகள்லாம் நாங்கள் பல தடவை பார்த்து எப்பயும் அழிச்சாச்சு. துரோகிலாம் தன்னை தானே அழிச்ச வரலாறுலாம் வாட்ச் பண்ணல. வரலாறோட உச்சகட்ட பேஜ்ல நம்பர் 1 பேஜ்ல நம்பர் 1 பேராகிராஃபாக இருக்கு. எம்எஸ்ஓபியால வந்து என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. அன்னைக்கே பார்க்கறது எடுத்தாலும் டாமினிகாலும் எம்எஸ்ஓபியாலும் என்னமே பண்ண முடியல. ஏன்னா அந்த கட்டத்துல சமயத்துல ஏதோ ஒரு சம்திங் ராங் நடந்துச்சு. ஐ குட் பாட் ஸ்குவாட் அப்படின்னு அந்த ஸ்டோரிலாம் போட்டோம்னா ஆடியன்ஸுக்கு அவங்க மேல இருக்க வெறி உச்சகட்டம் ஆயிடுச்சு. என்ன இவனுக்கு இப்படி இருந்து கூட இருந்துட்டு இப்படி பண்றானுங்க அப்படின்னு இவனுக்கு கூட இருந்து இந்த வேலையை போவாங்க. அதனால மொத்தமா நிறுத்திட்டோம். வேணாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத யாரும் இல்லையே எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. வார் வந்து வேணாம், வார் வந்து வேணாம், வார் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஹேப்பன் டு வை வார் கேன்சல் பிரணவ் சக்தி ஒன்னும் இல்ல. சும்மா சும்மா பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருந்தானுங்க. யாரும் ஜெயிச்சு சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி, எதுக்கு இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா தானே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. வாய்ப்பே வேணாம்னு வில்லியம்ஸ் அவ்வளவுதான். அதனால தூக்கிட்டோம். வாரே வேணாம் ப்ரோ அப்படின்ட்டு. வீக்கெண்ட்ல இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீக்கெண்ட்ல இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் போச்சு சிகே பிளேஸ். போன தடவை இவனுங்க போன தடவை என்ன பண்ணானுங்க அப்படின்னா, இந்த டிஸ்கார்ட்ல வந்து ஒரு தனி டிஸ்கார்ட் ஒன்று ஓபன் பண்ணி கோஸ்ட் அங்க ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். பின்னாடில இருந்து ஒருத்தர் வரான். இங்க நாக் அவுட் பிரியா கேமிங். இங்க வரணும் நீங்க. அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல. போன தடவை என்ன பண்ணானுங்க அப்படின்னா, சரி போன தடவை என்ன பண்ணானுங்க அப்படின்னா, ஒரு டிஸ்கார்ட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு சும்மா கோஸ்ட் சாய் ட்ரோல் இவனெல்லாம் வந்து மார்க் பண்ணி, ஐவரி கிஷானு சின்ன பசங்க இவனெல்லாம் மார்க் பண்ணி கெட்ட வார்த்தைகள் திட்டிட்டு ஒரு மாதிரி தேவையில்லாம மீம் கிரியேட் பண்ணிட்டு வீடியோலாம் கிரியேட் பண்ணிட்டு அவங்க மேலே வந்து வன்மத்தை கேட்டு தானே. அப்போ நான் வார்னிங் எடுத்துட்டு வார்னிங் பண்ணேன், தப்பு பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து தப்பு, இப்படிலாம் நடக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து சப்போர்ட்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்கிறதா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. போன தடவை அதனால தான் நான் வார் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி போதும், ஓகே சனஃப் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அதையே ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டே இருந்தானுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏன் வந்து இவ்வளோ வந்து இப்படி இருக்கானுங்க, ஆன்லைன்ல வந்து லைவ்ல நடிக்கிறானுங்க, ஆஃப்லைன்ல வந்து என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தை இப்படி பேசிட்டு இருக்கானுங்களே, நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணி விட்டேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அதே ரிப்பீட்டேட்டிவாக மறுபடியும் அதே மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு உள்ளே இருந்துகிட்டே வந்து என்னென்ன வந்து பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை பேசிக்கிட்டு விளையாண்டு ஜெயிச்சோமா, காசு வாங்கினோமா, புண்டைய மூட்டு போனோமா, அவ்வளோதான் சிம்பிளாக முடிக்க வேண்டியதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே இருந்தால் அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் தானே இந்த கான்ட்ரவர்சியில் கிரியேட் ஆகுது, அந்த பிளாட்ஃபார்ம் உடச்சிட்டோம், அவ்வளோதான் சிம்பிள். அது சொன்னால் வந்து அது ரொம்ப ஹேட்டடாக போயிடும், இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த பொட்டையம் அப்படின்னு.
இன்னும் கூட இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு. ஸோ அது மொத்தமாக போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ரிப்போர்ட் அடிப்பீங்க, சேனல் மொத்தமாக முடியும். அது வேணான்னா நான் அது தேவையில்லைன்னு ஒதுக்குறேன்னா அதை நீங்களே புரிஞ்சுட்டு விட்டுருணும். சரி, அதுவும் சரி எப்படி எப்படி மாட்டினானுங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பச்சையே எப்படி மாட்டினானுங்கன்னா அப்படின்னா, என்ன பண்ணானுங்க, இப்போ நமக்கு சில ஆப்போசிட் யூடியூபர்ஸ் தான் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனுங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி இவங்கள்ட்ட பேசி, நீ இங்க இருந்து பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, நீ இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வேலையை காமிச்சானுங்க. குழந்தை அந்த அதுதான் அங்க பிரச்சனை நடந்துச்சு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஸ்ட்ரீமரு. யார் என்ன வேலை பார்ப்பா, யார் என்ன வேலை பண்ணுவா, இந்த பொட்டை என்ன பண்ணுவான், அந்த எதுக்காக இங்க வரான், எதுக்காக இதை பண்றான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாதா. அங்கதான் பிரச்சனையே ஆகுது. நான் கண்டுக்காம இருப்பேனே ஒழிய எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ அதனாலதான் நாங்கள் வந்து சரி ஓகே, இது வந்து இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு இன்டென்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால சரி வேணாம், தேவையில்லை. ஏன் வந்து இப்ப வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்க, நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, அந்த ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும். எதுக்கு நமக்கு? அந்த ஹோட்டல்ல நல்லா வேலை செய்யற மட்டும் இருந்தா போதும். அதனால வேணான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு எல்லாத்தையும். அவன் ட்ராக் ரெக்கார்டே சரியில்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, நம்ம நல்லா வரோமா, நல்லபடியா இருந்தோமா, அமைதியா இருந்தோமா, ஜெயிச்சோமா, காசு பார்த்தோமா, சப்ஸ்கிரைபர் பார்த்தோமா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தோமா அப்படின்னு போயிடணும். அதை விட்டுக்கிட்டு அவன் அதான் சொல்றான். முதல்ல ஸ்பான்சர்ஸ் இதுக்கு ஸ்பான்சர் இருந்து மிஷின் வாங்குவாங்களா, இல்ல ஸ்பான்சர் சுனி சபி பழைப்பாங்களா? அதாவது போய் உங்களை ஸ்பான்சர் சுனி சபி பழைக்க சொன்னோமா? உங்களை நாங்க வந்து சுனி சபி பழைக்கிறதுக்கு அவங்களை வந்து பிடிஎஸ் எடுத்துருக்கிறோம். அடா பொட்டேனுங்களா உங்க ஸ்பான்சர்ஸ் என்ன உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கால்ஸ் என்ன பேசி என்ன பண்ண போறீங்க? அவன் யாரு, என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் கஞ்சா கடத்துறவனா இல்ல இது பண்றவனா, என்ன எதுவுமே தெரியாம பிளைண்டா காசு கொடுக்குறான்ற ஒரே காரணத்துக்காக மிஷின் வாங்கினோமா, செஞ்சோமா, போனோமா, அதோட முடிஞ்சு நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்கணும். Final call. All passengers should be on board immediately. இதெல்லாம் எங்க ரூல்ஸுக்கு எதிரானது. அதனால நாங்க வேணான்றோம். நமக்கு எதுக்கு நம்ம ரூல்ஸுக்கு எதிரானு வச்சுக்கிட்டு போலாம். அதுக்காக எல்லாருக்கும் 6 பிரச்சனை போகட்டும், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ சரி, நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏன்னா எல்லாரு கூடயும் நான் ஒரு ஸ்பை வச்சிருக்கேன். அவனுக்கு கூடயே இருப்பானுங்க, அவனுக்கு பேசுறதெல்லாம் பேசுவானுங்க, வந்து என்கிட்ட சொல்லிடுவானுங்க. ஒண்ணுமே தப்பிக்கவே முடியாது. எப்படி யாருன்னு கூட தெரியாது, யாரா சொல்லியிருப்பான் அப்படி கூட கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க லாயல்ட்டி தான் எங்களோட மிகப்பெரிய ஒரு பிளஸ். துரோகிகள்லாம் நாங்க பல தடவை பார்த்து எப்பயும் அழிச்சாச்சு. துரோகிலாம் தன்னை தானே அழிச்ச வரலாறுலாம் வாட்ச் பண்ண வரலாறோட உச்சகட்ட பேஜ்ல நம்பர் 1 பேஜ்ல நம்பர் 1 பேராகிராஃபாவே இருக்கும். அதெல்லாம் இங்க வேலையே ஆகாது. இங்க துரோகம்னாவே அடுத்த நிமிஷம் ஆடியன்ஸோட ஃபேன் பேஸ் பவர் காட்டப்படும். பவரோட உச்சகட்டம் வந்து தெரியும். ஏன் டாமினிக் எம்எஸ்ஓபியால வந்து என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. பழனிக்கே பார்க்கல் எடுத்தாலும் ஏன் டாமினிக்காலும் எம்எஸ்ஓபியாலும் என்னமே பண்ண முடியல. ஏன்னா அந்த கட்டத்துல சமயத்துல ஏதோ ஒரு சம்திங் ராங் நடந்துச்சு. ஐ குட் பாட் ஸ்குவாட் அப்படின்னு அந்த ஸ்டோரி எல்லாம் போட்டோம்னா ஆடியன்ஸுக்கு அவங்க மேல இருக்க வெறி உச்சகட்டத்தம் ஆயிடுச்சு. என்ன இவனுக்கு இப்படி இருந்து கூட இருந்துட்டு இப்படி பண்றானுங்க அப்படின்னு
அன்னைக்கு முடிவு பண்ண ஆடியன்ஸ் தான், அன்னைக்கு முடிவு பண்ணது தான். அன்னையில இருந்து டாமினிக்கால எந்திரிக்க முடியல, அன்னையில இருந்து இவனால எந்திரிக்க முடியல. இந்த கோஸ்ட் சாய்க்கும் நான் வந்து எல்லாம் சொல்லி புரிய வச்சேன். இந்த மாதிரி இது பண்ணாங்க, அவங்க எல்லாம் மிரட்டி சொல்ல வச்சாங்க, மிரட்டி போட வச்சாங்க, அதனால அவங்க எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி படிப்படியா படிச்சு அவங்க கூட எல்லாம் விளாண்டு, இல்ல நாங்கெல்லாம் ஒண்ணு பண்ணாதான் இருக்கும்னு சொல்லி புரிய வச்சு ஆடியன்ஸ் கிட்ட. அப்படி பண்ணவன் தான் கோஸ்ட் சாயெல்லாம் ஓரளவுக்கு மறுபடியும் மீண்டும் உயிரே வந்தானுங்க. அவ்வளவு ஆடியன்ஸோட கூட்டம் அவ்வளவு கொடூரம். ஒண்ணுமே பண்ண முடியாது. இத்தனைக்கும் நான் அடுத்த நிமிஷம் பண்ணிடுவானுங்க. என்ன இவனுக்கு கூட இந்த வேலையை பார்க்கணும். ஏன்னா யாருமே பிடிக்காது இந்த வேலை பொட்ட வேலை பார்த்தா எவனுமே பிடிக்காது. புடாக சொல்லி கொடுத்த மாதிரி தான், வருவார்கள் போவார்கள், மம்மி டாடி கூட தான் இருக்கணும். ஏன்னா மம்மி டாடி தான் எல்லாமே. அந்த மாதிரி வருவார்கள் போவார்கள், பிடிஎஸ் தான் முக்கியம், ஏன்னா பிடிஎஸ் தான் எல்லாமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால மொத்தமா நிறுத்திட்டோம். வேணாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி சொல்லிட்டு. நீ வந்தியா மிஷன் பண்ணமா, நான் எனக்கே ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மிஷன் இருக்குது, மிஷன் பண்ணமா, ஜாலியா காசா வாங்கி போட்டோமா, ஜாலியா இருந்தோமா, நம்ம வியூஸ் எடுத்தோமா, என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இவன் வளரணும் அவன் வளரணும்னா வளர்ச்சியை நோக்கி யாரும் இல்லையே, வீழ்ச்சியை நோக்கி தானே இருக்காங்க. அப்பவே ஆனா ரோன் சொல்லிட்டு இருந்தாரு, வார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் தான் இல்ல எல்லாருக்குமே அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டாங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு. இப்போ பாருங்க அதே பிரச்சனை தான் மறுபடியும் வருது. ரெட்டிலாம் குவிட் பண்ணிட்டாங்கல்ல, ரெட்டிலாம் விளையாடுறது இல்லை. பிரியா கேமிங் கார் ஓட்டுங்க. ஷாப் போகட்டா? ஷாப் நான் ட்ரெயின் டோக்கன் எடுத்துக்கு போனீங்கன்னா நம்ம ட்ரெயின் டோக்கன் மாத்திக்கலாம். இங்க யாராச்சும் இருக்காங்களா பாக்குறேன், இங்க கூட மாத்தி. ஓகே. நம்ம அப்படியே போய் அங்கேயே எடுத்துக்க போகலாம். கரெக்டா, சூப்பர். இங்கதானே? வெரி குட். யாருன்னா யாருன்னா ஒருத்தர் இல்ல, ஒரு 4-5 பேரு, ஒரு 6-7 பேருக்கு மேல இருக்கானுங்க. அதனால மொத்தமா தான் தூக்குறோம். மொத்தமா தான் நாங்க தூக்க முடியும். ஒருத்தனை 2 பேர்லாம் தூக்கல, மொத்தமா தான் தூக்குறோம். இந்த M2 போன் எடுத்துக்க வாங்க. இங்க வந்துட்டேன். Final call. All Mark the passengers location. should be on board immediately. போலாமா? ஆல் செட்டா? ஒரு நிமிஷம். ட்ரெயின் காயின் வச்சிருக்கீங்களா? எது? காயின் இல்ல காலி. வாங்க போலாம். On becoming a valued Aston Martin car owner. ஒரு முன்னாடி சண்டை போடுங்க. கார் ஓட்டுங்க. கமான் பேய் கரெக்ட்டா ஓட்டிருங்க. தூக்கிடலாம். Becoming a valued Aston Martin car owner. யோ இங்க தான் முன்னாடி தண்ணி வண்டி ஓடிக்குது. நீங்க இங்க போய் போறீங்க சுத்திட்டு. சரி போங்க.
உள்ளே 2 பேர் காட்டுச்சு. கொஞ்சம் ரைட். அருமையான ஒரு ஏத்து. அப்படியே போயிருங்க. பார்த்து Congratulations on becoming a valued Aston Martin car owner. சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். எங்க போறது? இவனான்னு பேர் வேணும் தல. வார் மொத்தமா நிறுத்திட்டோம்ல, அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருங்க. இந்த வீட்ல இருக்காங்க ஸ்பியா கேமிங் ஆல் இருக்காங்க. Watch out. வண்டி நிக்குது. அந்த வெளிய எடுத்துங்களேன். அங்கயா? அந்த வீட்டுக்கு வெளியவே. இங்க தானே சொன்னீங்க. அங்க பாரு உள்ளே இருக்க ஆயிரீங்க. கார்க்குள்ளே உட்கார்ந்து. அடி. அப்படியே டிபிஎஸ் பார்த்தா அப்படியே கிரிட்டு பின்னாடி ஓடியாரீங்க. இவன் மட்டும் நானே இருக்காங்க, இவன் மட்டும் போட்டலாம். இப்ப பாருங்க, அடிங்க நான் சொல்லிக்கலாம். அடிங்க சீக்கிரம் அடிங்க. அவன் கீழே விடுவான். கவலைப்படுங்க. சம்மடி வாங்கிட்டான். விழுந்துட்டான். கார் எடுத்துட்டு வரேன். எனக்கு முன்னாடி இங்க வாங்க. முன்னாடி போங்க. கீழே போனோம். ஓகே, எனக்கு இன்னும் ஃபோட்டோ எதுவும் கேட்கல. இங்கதான் இருந்தோம், சோரா இங்கதான் இருந்தோம். ஓஜிபிடிஎஸ் வார்ல ஜாலியா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை கெடுத்துட்டாங்களே ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? என்னால வந்து நடத்ததான் முடியும். உட்காருங்க பிரியா கேமிங், உட்காருங்க. பிரியா மீதாங்க, இங்க ஒரு டைட் இருக்கு, கீழே இறங்கி எடுங்க பார்க்கலாம். டைட் ஊசி போட்டுருக்க பாருங்க, எடுங்க, எடுத்து போடுங்க. நடத்ததான் முடியும். அதாவது ஜாலியா வளருங்கடா, காசை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கடான்னு சொல்லதான் ப்ரோ முடியும். நான் அவனுக்கு ஆவியா மாதிரி அவனுக்குள்ள போயிட்டு கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்காதீங்கடா அப்படின்னா சொல்ல முடியும். பண்ண முடியுமா? போயிட்டான். ஆமா, போயிட்டேன். ஒருத்தனாலதான் எல்லாம் பாதிக்கப்படுது. அது எனக்கே புரியுது, தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, வழி இல்லையே. அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கானா? ஆப்ஷன் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான